முதலாவதே சொன்னேன், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். இவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியாது பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும். அவர் என்ன சொல்லிட்டு போனார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னார். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கிற ஒரு தேவன், நம்மை கைவிடாத ஒரு தேவன், காலமெல்லாம் நம்மை சுமக்கிற தேவன், நம் தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன், நாம் பலவீனப்படும் போது பலத்தை கொடுக்கிற தேவன், சோர்ந்து போகும்போது பலனை கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாத போது சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் இயேசு. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தான் இன்றைக்கு அநேகர் தூரப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவரை விடக்கூடாது, அவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அவரோடு கூட இருக்க பழக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு பேச விரும்புகிறாருங்க. கர்த்தர்